வணக்கம். தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடந்திருக்கிறது. அந்த குதிரை பேரத்தினுடைய முதல் குற்றவாளி முதல்வர் விஜய்தான் அப்படின்னு காலையில் தினகரன் ஒரு செய்தியை வெளியிட்டார். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த நேரத்தில் தாவேக்காவினுடைய முகத்திரையை கிழித்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். அதன் பிறகு அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். விஜய் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறார். அதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த 50 நாள் ஆட்சியினுடைய லட்சணம் இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளாகட்டும் கம்யூனிஸ்டுகளாகட்டும் இவர்களெல்லாம் இந்த ஆட்சிக்கு கொடுத்து வருகிற ஆதரவை உடனடியாக அதை துண்டித்து வெளியே வந்து விடுவார்கள். அதனால் தன்னுடைய அதிகாரம் எப்போது பறிபோய்விடுமோ என்கிற அச்சத்தில் தூக்கமில்லாமல் அலைகழித்து கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய். அதனால தான் அதிமுகவிலிருந்து ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள், சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டவர்கள் எல்லாம் தூய சக்தி என்று சொல்லக்கூடிய விஜய் சொன்ன தாவேக்காவில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கு துல்லியமாக வெளியிட்டிருக்கிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், தாவேக்காவினுடைய முகத்திரையை சின்ன பின்னமாக கிழித்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த வீடியோவை பாருங்க. குதிரை பேர குற்ற செயலில் ஈடுபட்டு வருகிற விஜய் அரசு 50 நாட்களாக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு அவல ஆட்சியை மேற்கொண்டு வருகிற விஜய் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துவதற்கும் பழி போடுவதற்கும் குதிரை பேர அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு போலியான குற்றச்சாட்டை, ஜம்புகாலத்தில் வடிகட்டிய பொய்யை நேற்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் தனது பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு விஜய் அவர்களுடைய அரசு என்பது 150, 160 தொகுதிகளில் வென்ற ஒரு இமாலய சாதனை படைத்த ஆட்சி அல்ல, மைனாரிட்டி ஆட்சி. 108 இடங்களில் வெற்றி பெற்ற விஜய் அரசு தனது ஒரு தொகுதியை ராஜினாமா செய்த பிறகு 107ஆக குறைந்து, பிறகு நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாக்களிப்பதற்கான தடை விதித்ததின் மூலமாக 106ஆக குறைந்து, அதன் பின்பு சபாநாயகருடைய ஒரு வாக்கை சேர்த்தால் 105, வெறும் 105 இடங்களை வைத்துக் கொண்ட மாண்புமிகு விஜய் அரசு மிக பலமான ஒரு அரசு போன்றும், இந்த அரசை சீர்குலைப்பதற்கு, இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சதி செய்வதாக ஒரு நகைச்சுவையை அரங்கேற்றி வருகிறார்கள். ஒரு பலமாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு கூட தமிழ்நாட்டில் இன்றைக்கு தெரியும், விஜய் அரசாங்கம் என்றைக்கும் கழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றுதான் யார் வேண்டுமானாலும் அரசியல் புரிதல் உள்ளவர்கள் எல்லோருக்கும் தெரியும். அது ஒன்றும் ஒரு பெரிய எஃகு கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் அல்ல, ஒரு சீட்டுக்கட்டு போலதான் விஜய் அரசு இன்றைக்கு இருக்குது. ஒரு காத்தடித்தால் கூட சரிகின்ற நிலையில் தான் இருக்குதே தவிர அவர்கள் பலமான ஆட்சியோ அதிகாரமோ அவர்களுக்கு இல்லை. எனவே அதை மறந்து தினம் தினம் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். குதிரை பேரத்தை செய்கிறது யார்? இன்றைக்கு விஜய் சர்க்கார் குதிரை பேர சர்க்கார் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பு மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தவுடன் 10ஆம் தேதி ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற இந்த அரசு இதற்கு இடையில் தங்களுக்கான பலத்தை பெருக்குவதற்காக எத்தனையோ பேரங்களை நடத்தினார்கள். அதில் ஒன்றுதான் மே 7ஆம் தேதி அமமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை முகத்தை மூடிக்கொண்டு இனோவா காரில் அவரை வந்து சந்தித்தது உண்மையா இல்லையா என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதை பற்றி இன்று வரை வாய் திறந்து பேசாமல் இருப்பது விஜய் அரசாங்கமும் திரு மாண்புமிகு விஜய் அவர்களும். என்னுடைய கட்சிக்கார சட்டமன்ற உறுப்பினரை கடத்தி சென்றிருக்கிறார்கள், எங்களுடைய கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த அந்த காவல் நிலையத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த புகாரை இன்று வரை பதிவு செய்யவில்லை. ஆனால் நேற்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர் அவற்றுக்கு தொடர்பு இருக்கிறது என்று போலவும் 3 பேரை கைது செய்து, இதோ பார்
திமுக குதிரை பேரம் செய்வதற்காக முயற்சி செய்தார்கள். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள். 35 கோடி பேரம் பேசப்பட்டது, 50 கோடி பேரம் பேசப்பட்டது, இவர்களை இன்றைக்கு நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று ஒரு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய அமைப்பு செயலாளர் மேதகு ஆளுநரிடத்திலே கடிதம் கொடுத்திருக்கிறார், லஞ்ச ஒழிப்பு துறையிடத்திலே கடிதம் கொடுத்திருக்கிறார். என்ன காரணம்? 7ஆம் தேதி அமமுக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் வலுக்கட்டாயமாக கடத்தி சென்றிருக்கிறீர்கள், அது ஒரு குற்றச்சாட்டு. அதன் பிறகு சட்டமன்றத்தில் 144 வாக்குகளை எப்படி பெற முடிந்தது? அதிமுக கட்சியினுடைய எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் போய் விஜய் சந்தித்தார், எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் விஜய் சந்தித்தார். ஆனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் அவர்களிருந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த குழுவை சென்று சந்தித்தது குதிரை பேரமா இல்லையா? ஒரு கட்சித் தலைவர், அதிமுகவினுடைய கட்சித் தலைவர் கொடுத்த அந்த கொறடா உத்தரவை மீறி சட்டமன்றத்தில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் அரசாங்கத்திற்கு வாக்களித்ததனுடைய பேரம் என்ன? எதற்காக அவர்கள் வாக்களித்தார்கள்? அவருடைய கட்சித் தலைவர் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட அவையில் 25 பேர் வாக்களித்ததற்கு கைமாறியது என்ன என்பதை விஜய் விளக்க வேண்டும். யார் குதிரை பேர அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 அமைச்சர்களை நான் தருகிறேன், 20 பேருக்கு வாரியங்களை தருகிறேன் என்று பொய் வாக்குறுதியை கொடுத்து திரு விஜய் அவர்கள் அதிமுகவிலிருந்து ஒதுங்கி நின்ற அந்த குழுவிடம் பேசி பிறகு சட்ட சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக பின்னங்கால் பிடர அவர்கள் தங்களுடைய அரசியல் நகர்வுகளை அரசியல் நகர்வை பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதனுடைய விளைதான் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு ராஜினாமா செய்து கொண்டு வருகிறார்கள். விஜயபாஸ்கர், கரூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் 30 ஜூன் ராஜினாமா செய்கிறார். 29ஆம் தேதி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்கிறார். இதற்கு முன்பு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், ஏன் இன்னும் சொல்லப்போனால் இந்திய அரசியல் உலகில் மிக நம்பிக்கைக்கு பாத்திரமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நான் முதல்வரை சந்தித்தேன், 27 ஜூன் என்று சொல்லுகிறார். நான் முதல்வரை சந்தித்தேன், நாங்கள் இருவரும் தனியாக 1 மணி நேரம் பேசினோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்ற அந்த 2 பேரை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், தேர்தல் வரும், நான் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற செய்கிறேன் என்று முதல்வர் திரு விஜய் சொன்னதாக வைகோ அவர்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இது என்ன குதிரை பேரம்? இதற்கு விலை போனது என்ன? எவ்வளவு பணம் கைமாறியது? இதையெல்லாம் தாவேகா கட்சியில் இருக்கிறவர்கள் மறந்துவிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து குற்றம் சுமற்றுகிறார்கள். 29ஆம் தேதி தாவேகாவுடைய ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். காவல்துறையினுடைய செய்தி குறிப்பில் இந்த தொலைபேசி தொடர்புகள் எந்த தேதியில் ஏற்பட்டது என்பதை இதுநாள் வரை சொல்லவில்லை. ஆனால் 29ஆம் தேதி புகார் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த புகார் பெறுவதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த என்று சொல்லப்படுகிற அவருடைய நபர்களுடைய வீட்டுகளுக்கு சென்று ரைடு செய்ததாக சொல்லுகிறார்கள். புகார் வாங்குவதற்கு முன்பே எப்படி இவங்க ரைடு போறாங்க? எங்கிருந்து இவங்களுக்கு கிடைச்சது? 29ஆம் தேதி நீங்க புகார் வாங்கி உடனே ட்ரிபிள்கன் காவல் நிலையம் கைது செய்து என்று சொன்னால், திரு வைகோ அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கின்ற அந்த புகார் மனுவை இதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் வைகோவை விசாரிக்கவில்லை? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த புகாரின் அடிப்படையில், வைகோ அவருடைய பேச்சின் அடிப்படையில் நம்பர் 1 குற்றவாளி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஏன் இதை இன்னும் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள்? இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சேற்றை வாரி வீசுவதற்காக, பூசுவதற்காக இது போன்ற நரேட்டிவ் அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாவேகா ஆட்சிக்கு வந்தது பொன்னான 50 நாட்கள். இன்றைக்கு கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜயபாஸ்கர் இணைப்பு விழாவில் பேசியிருக்கிறார். இன்றோடு 54 நாட்கள் ஆகிறது ஆட்சி வந்து. 54 நாட்களில் என்ன நிர்வாகத்தை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்? இவர்களுடைய அமைச்சர்
ஒரு பவுடரை பயன்படுத்திய குற்றச்சாட்டு அவர் மேல் இருக்கிறது. இதுநாள் வரை விஜய் வாய் திறக்கவில்லை. ஸ்ரீவைகுண்டமுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீது நேரடியாக விஜயனுடைய ரசிகையாக இருக்கக்கூடிய அந்த அம்மையார் குற்றம் சுமத்தி இருக்கிறார். அதை குறித்து இதுவரை விஜய் வாய் திறக்கவில்லை. ஏன் இன்றைக்கு போதை ஊசிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இளம் பெண்களும் இளைஞர்களும் மரணமடைந்து வருகிறார்கள். அதை பற்றி இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது, அதை பற்றி இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அரிசியினுடைய விலை இன்றைக்கு ஏறி இருக்கிறது, அதை பற்றி இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. கஞ்சாக்களை வண்டி வண்டியாக கடத்துகிறார்கள். தாவேக்கானுடைய நிர்வாகிகள் இந்த குற்ற செயல் ஈடுபட்டதாக ஆதாரப்பூர்வமாக ஊடகங்களில் வந்திருக்கிறது. இது குறித்து தாவேக்கா தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை. இப்படி இவர்கள் நிர்வாகத்திறனற்ற ஆட்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவலங்களை எல்லாம் மூடி மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இத்தகைய பழிகளை குற்றங்களை சுமத்துவது என்பது இவர்களெல்லாம் மக்களை குழப்பி இவர்களுடைய இன்எஃபிஷியன்சி, இவர்களுடைய இன்காம்பிடன்சி, ஆட்சி நிர்வாகமற்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சருக்கு இதெல்லாம் நடக்கிறதா என்பதை தெரியாத அளவிற்கு அவர் பதவி போதையில் இன்னும் தெரியவில்லையா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாகரிக அரசியலை கடைபிடிக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் எல்லாவற்றையும் பொறுமையாக அமைதியாக இருந்து பார்த்து வருகிறோம். ஆனால் கண்டென்ட்டுக்காகவும் ரீல்ஸுக்காகவும் சோசியல் மீடியாவில் தினமும் இவர்கள் வைரலாக வேண்டும் என்பதற்காக வாய்க்கு வந்தவரை மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வட இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை கடைசி வாரத்தில் இடைத்தேர்தல் நடப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவிக்கவில்லை. அதற்கு என்ன காரணம்? அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எம்எல்ஏக்களை தாவேக்காவில் கொண்டு சேர்த்ததற்கு பிறகுதான், நம்ம காலையில் கூட ஒரு செய்தி பார்த்தோம், அவர்கள் 150 எம்எல்ஏக்கள் என்பதை டார்கெட்டாக வச்சுருக்கிறாங்க தாவேக்கா அப்படிங்கிற ஒரு தகவலை ஒரு செய்தி சேனல் போடுறான். அப்போ அந்த அளவிற்கு எம்எல்ஏக்களை முழுமையாக அதிமுகவிலிருந்து தாவேக்காவிற்கு குதிரை பேரமாக மூலம் கொண்டு வந்ததற்கு பிறகு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான திட்டம். அப்படி என்றால் பாஜக எந்த அளவிற்கு மறைமுகமாக தாவேக்காவிற்கு உதவி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் பார்க்க முடியும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.